ஒன்றிய அலுவலகத்தில் நடைபெற்ற கூட்டத்திற்கு நீர்வளத்துறை அதிகாரிகள் யாரும் கலந்து கொள்ளாததால் கூட்டத்தை புறக்கணித்த விவசாயிகள் வெளிநடப்பு செய்து ஆர்ப்பாட்டம். சீர்காழி ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் நீர்வளத்துறை, வேளாண் பொறியியல் துறை மற்றும் உள்ளாட்சித்துறையினர் பங்கேற்ற பி மற்றும் சி பாசன வாய்க்கால்கள் தூர்வாருவது மற்றும் வடி வாய்க்கால்கள் சீரமைப்பது தொடர்பான விவசாயிகள் குறை கேட்பு கூட்டம் நடைபெறுவதாக அறிவிப்பு செய்யப்பட்டது. காலை 10:30 மணிக்கு கூட்டம் தொடங்கும் என அறிவிக்கப்பட்ட நிலையில் சீர்காழி, கொள்ளிடம் வட்டார பகுதிகளைச் சேர்ந்த பல்வேறு விவசாயிகள் கூட்டத்தில் பங்கேற்றனர். 12 மணி வரை இந்த கூட்டத்தில் நீர்வளத்துறை சார்பில் உயர் அதிகாரிகள் யாரும் பங்கேற்காத நிலையில் நீர்வளத்துறை மற்றும் பாசன வாய்க்கால்கள் தூர்வாறுதல் தொடர்பான எங்களது கோரிக்கைகளை யாரிடம் கூறுவது என விவசாயிகள் அதிருப்தி அடைந்து கூட்டத்தை ஒட்டுமொத்தமாக புறக்கணித்து கூட்ட அரங்கை விட்டு வெளியே வந்தனர். தொடர்ந்து நீர்வளத்துறைக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பியதோடு மாவட்ட ஆட்சியர் தலையிட்டு கூட்டத்தை மறு தேதியில் அனைத்து துறை அதிகாரிகளும் பங்கேற்று நடத்திட அதில் சீர்காழி கோட்டாட்சியரும் பங்கேற்றிடவும் கோரிக்கை விடுத்தனர். தொடர்ந்து கூட்டத்தை புறக்கணித்து வெளியேறியதால் பரபரப்பு நிலவியது. இன்றைய தினம் சீர்காழி வேளாண்மை துறையின் சார்பாக சீர்காழி தாலுகாவில் உள்ள அனைத்து விவசாயிகளுக்கும் ஒரு அழைப்பு வந்தது. அதில் சி கிளாஸ் வாய்க்கால்களை தூர்வாருவதும் தூர்வாரும் பணியும், பாசன வாய்க்கால்கள் மற்றும் வடி வாய்க்கால்களை சீர் செய்ய வேண்டும், அது சம்பந்தமாக பேச வேண்டும் என்று சொல்லி ஒரு அழைப்பு வந்தது. அதற்கு பிறகு நாங்கள் 10:30 மணி அளவில் அனைத்து விவசாயிகளும் நாம் பிடிஓ ஆஃபீஸுக்கு வந்து சேர்ந்தோம். ஆனால் 12 மணி ஆனது. அதுவரையில் எந்த ஒரு பொறுப்பான அதிகாரிகளும் வரவில்லை. குறிப்பாக இதுக்கு நடத்த வேண்டிய முக்கியமான பொதுப்பணித்துறை அதிகாரிகள் யாருமே வரல. அதுக்கு பதிலாக கீழ்மட்ட உள்ள அதிகாரிகளை மட்டும் கீழ்மட்ட அதாவது கரைக்காவலர்களை வைத்து கூட்டம் நடத்துகிற அவல நிலையை பொதுப்பணித்துறை செய்துள்ளது. அதே போல உரிய டயத்தில் 10:30 மணி என்று கூட்டம் சொன்னால் ஒரு 12 மணிக்கு அதிகாரி வருவது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. பொதுவாக விவசாயிகளை அவமானப்படுத்தும் இந்த பொதுப்பணித்துறையும் மீண்டும் ஒரு முறை இந்த கூட்டத்தை நடத்த வேண்டும். இன்னொன்று என்ன முக்கியமான காரணம் சொன்னால், இந்த கூட்டத்தை 2 மாதங்களுக்கு முன்பு நடத்த வேண்டும். மழை பெய்து விட்டது, வாய்க்கால்களில் தண்ணி வந்து விட்டது. செப்டம்பர் மாதம் இந்த கூட்டத்தை நடத்த வேண்டிய அவசியம் என்ன? யாரை திருப்திப்படுத்துவதற்கு, யார் சம்பாதிப்பதற்கு இந்த கூட்டம் நடைபெறும் என்பதே தெரியவில்லை. அதனால் காலதாமதமாக இந்த கூட்டத்தை மீண்டும் ஒரு முறை நடத்த வேண்டும். குறிப்பாக சீர்காழி நகராட்சியின் காரணமாக அனைத்து வாய்க்கால்களும் வீணா போகுது. நகராட்சியினுடைய எந்த அதிகாரியும் வரவில்லை. அதே போல இந்த சீர்காழி தாலுகா ஆர்டிஓ உள்ள பகுதி. அதனால் அடுத்த கூட்டத்தை ஆர்டிஓ தலைமையில் பொறுப்பான அதிகாரிகளை வைத்து ஒழுங்காக பொதுப்பணித்துறையும் வேளாண்மை துறையும் இந்த கூட்டத்தை நடத்த வேண்டும். மறு காலங்களில் விவசாயிகளுக்கு உரிய மரியாதையை அதிகாரிகள் தர வேண்டும். மிகவும் கீழ்த்தரமாக நடந்து கொள்ளும் சீர்காழி பகுதி அரசு அதிகாரிகளை இன்றைய தினம் நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். அதே போல இன்று நடைபெற்ற கூட்டத்தை நாங்கள் அதிகாரிகள் முறையாக வராத காரணத்தினால் நாங்கள் அனைவரும் ஒட்டுமொத்தமாக